நான் எப்படி போரே அடிக்காம டெய்லி 5-6 முட்டை சாப்பிடுறேன்னு தெரியுமா? என் கை வசம் ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. இப்போதைக்கு ஒன்ன தட்டி விடுறேன். இதுக்கு தேவையான பொருள் only 2 ஐட்டம்ஸ். ஒன்று முட்டை, இன்னொன்னு ஏதாவது ஒரு குழம்பு. நான்வெஜ் குழம்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து பேன்ல ஊத்தி கொஞ்சமா குழப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த டிஷ் ஒன்னும் நான் கண்டுபிடிக்கல. டிஷ் பேரை கமெண்ட். பேக் டு டுடே. நம்ம பல்கிங்ல இது டே 11. காலையில சிக்கன் வாங்க போகும்போது நானே பையன் கூட வந்துட்டான். அங்க போய் பார்த்தா சிக்கன் கடையும் இல்ல, கூட மொடா குடியும் கையை கொடுத்துட்டான். பெட்ரோல் இல்லன்றது எனக்கு பிரச்சனையே இல்ல, இவன் தான் பிரச்சனை. எப்படி ஜாலியா அக்க விரிச்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு வரான் பாத்தீங்களா? இவனை தூக்கின்னு போய் கெடாச்சிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு கடன் வாங்கின வண்டியை திருப்பி கொடுத்துட்டு வண்டியில பெட்ரோல் ஊத்திட்டு வந்த வேலையை பாப்போன்னு சிக்கன் கடையை தேடி பார்த்தா ஒண்ணு கூட மாட்டல. அதான் வேற வழி இல்லாம போய் ஒரு பிரியாணியை போட்டேன். ஆனா சரியான கில்ட். இந்த காசுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வரும், ஒரு 100 கிராமுக்கு மேல புரோட்டீன் கிடைக்கும். நம்ம அவஸ்தை என்ன அப்படின்ட்டு ஜிம்ராட்ஸுக்கு மட்டும் தான் புரியும். ஒரு ஜிம்ராட்டோட மனசை இன்னொரு ஜிம்ராட் தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு பெங்களூர் கிளைமேட் என்னமோ நல்லா இருக்கு, ஆனா துணி தான் காயவே மாட்டிருக்கு. இவரும் நானும் ஒன்னா சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாம்னு பார்த்தா கரண்ட்டுக்கே பொறுக்காம பவர் ஆஃப் ஆயிடுச்சு. படிச்சு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகும்போது இவனும் பேக மாட்டி நான் கூட ஜிம்முக்கு வர அப்படின்றான். வண்டியில ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுல கடாச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம். நம்ம வழக்கமா 3 மணி இல்ல 4 மணிக்கு ஜிம்முக்கு போறதுனால கூட்டமே இருக்காது. எங்க வேணுமோ அங்க ட்ரைபாட வச்சு ஷூட் பண்ணுவேன். இமான் கூட்டத்துல என்னால வீடியோ எடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு செஸ்ட் டே. 4 ஒர்க் அவுட் நறுக்குன்னு முடிச்சுட்டு டின்னருக்கு ஆஃப் பாயில் மேல சப்பாத்தி. இன்னைக்கு அவள் தான்.